ஆனா இந்த ஆளும் ஆட்சியாளர்கள், இதற்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்களும் இந்த மக்களை வெறும் வாக்கு வங்கிகளா தான் பார்த்துருக்காங்களே தவிர இவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான எந்த திட்டங்களும் இவங்க கொண்டு வரவே இல்லை. ஆனா எலெக்ஷனோட வந்துருவாங்க, பக்கம் பக்கமா அறிக்கை கொடுக்காங்க, பக்கம் பக்கமா வாக்குறுதி கொடுக்குறாங்க, இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோன்னு. ஆனா இந்த மக்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு தான் வராங்களே தவிர 8 ஆண்டுகள் அல்ல 80 ஆண்டுகள் இந்த மீனவ மக்கள் போராடினாலும் இதற்கு தீர்வு எட்டப்படாது என்பதை இந்த இடத்துல நான் ஆணித்தரமா சொல்றேன். இவங்க கடந்த 8 வருஷமாக சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, பாராளுமன்றம், நிதியமைச்சர், அப்புறம் முதலமைச்சர் இவங்களெல்லாம் பார்த்து 8 வருஷமா இவங்க பல மனுக்களை அளிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதற்கான தீர்வு எட்டப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான கொச்சி, குளச்சல், நாகப்பட்டினம் அங்க போய் வாழ்றக்கூடிய சூழ்நிலை இங்க உருவாகி இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களால கரை ஓரங்கள்ல மண்ணரிப்பு ஏற்பட்டு இவங்களுக்கு அங்க போய் போட்டை வச்சு அவங்களால தொழில் பண்ண முடியாத அளவுக்கு இவங்களுடைய தொழில் வாழ்வாதாரம் முடங்கி இருக்கு. இது இவங்களுடைய குழந்தைகளோட வாழ்வாதாரத்தையும் சேர்ந்து பாதிக்குது. ஆனா இந்த ஆளும் ஆட்சியாளர்கள், இதற்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்களும் இந்த மக்களை வெறும் வாக்கு வங்கிகளா தான் பார்த்துருக்காங்களே தவிர இவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான எந்த திட்டங்களும் இவங்க கொண்டு வரவே இல்லை. இது வரைக்கும் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த எந்த தலைவர்களும் உள்ள வரல. இந்த மக்களுக்கான குரலை இவங்க கேட்கல. ஆனா எலெக்ஷனோட வந்துருவாங்க, பக்கம் பக்கமா அறிக்கை கொடுக்காங்க, பக்கம் பக்கமா வாக்குறுதி கொடுக்குறாங்க, இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோன்னு. ஆனா இந்த மக்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு தான் வராங்களே தவிர இந்த மக்களுக்கான எந்த குறைகளையும் இவங்க கேட்டு அதை நிவர்த்தி செய்யற மாதிரி இல்லை. அரசியலில் பிரதிநிதித்துவம் கிடைக்காத வரைக்கும் 8 ஆண்டுகள் அல்ல 80 ஆண்டுகள் இந்த மீனவ மக்கள் போராடினாலும் இதற்கு தீர்வு எட்டப்படாது என்பதை இந்த இடத்துல நான் ஆணித்தரமா சொல்றேன். கண்டிப்பா வருங்காலங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையணும் அப்படின்னா கண்டிப்பா அரசியலில் நமக்கான ஒரு குரல் அங்க மேல சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் எழுப்பப்படணும்.